இங்க நமக்கு கொடுக்கப்பட்ட எண்களுக்கு சராசரி, இடைநிலை அப்புறம் முகட கண்டுபிடிக்கணும். சராசரிய ஆங்கிலத்துல மீன் அப்படின்னு சொல்லுவாங்க. இடைநிலைய ஆங்கிலத்துல மீடியன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி முகட ஆங்கிலத்துல மோட் அப்படின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நமக்கான எண்களை இங்க கொடுத்திருக்காங்க. மீன் அப்படிங்கறத சராசரி அப்படின்னு நம்மால பொதுவா சொல்லப்படுது. சில சமயங்கள்ல இத அரித்மேட்டிக் மீன் அப்படின்னு சொல்லுறோம். அதாவது கூட்டு சராசரி. பொதுவாக சராசரியை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, நமக்கு கொடுக்கப்பட்ட எண்களோட கூடுதல கொடுக்கப்பட்ட எண்களோட எண்ணிக்கையால வகுக்கணும். புரியுதா? இது சராசரியை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு வழி. இதத்தான் நாம சராசரி அப்படின்னு சொல்றோம். அதாவது மீன் அப்படின்னு சொல்றோம். சரி, இப்ப நாம இந்த எண்களை வச்சு சராசரியை கண்டுபிடிக்கலாம். 23 கூட்டல் 29 கூட்டல் 20 கூட்டல் 32 கூட்டல் 23 கூட்டல் 21 கூட்டல் 33 கூட்டல் 25. இப்ப இந்த எண்கள் எல்லாத்தையும் கூட்டி நாம கூட்டப்பட்ட எண்களோட எண்ணிக்கையால வகுக்கணும். அப்படின்னா நாம எண்களை எண்ணும்போது 1, 2, 3, 4, 5, 6, 7, 8 8 எண்கள் இருக்குது. அப்படின்னா நாம 8ஆல வகுக்கணும். இத கண்டுபிடிக்க நாம கணிப்பான அதாவது கால்குலேட்டரை எடுத்துக்கலாம். இத நாம கையால கூட செய்யலாம். ஆனா இங்க நேரத்தை மிச்சப்படுத்தும் வகையில கால்குலேட்டரை பயன்படுத்தலாம். இதோ இதுதான். இப்ப நாம எண்களை கூட்டுவோம். 23 கூட்டல் 29 கூட்டல் 20 20 தானே? 20 கூட்டல் 32 கூட்டல் 23 கூட்டல் 21 கூட்டல் 33 கூட்டல் 25. விடைய பார்த்தா 206. இந்த 206 8ஆல வகுக்கணும். 206 8ஆல வகுத்தா 25.75ன்னு விட வருது. அப்படின்னா சராசரி 25.75. இப்ப அடுத்ததா நாம மீடியன் அப்படின்னு சொல்லப்படுற இடைநிலையை கண்டுபிடிக்கணும். இடைநிலை அப்படிங்கிறது கொடுக்கப்பட்ட எண்களோட நடுவுல இருக்கிற எண்ணை எடுத்து எழுதுறது. இப்படிப்பட்ட இடைநிலையை நாம கண்டுபிடிக்கணும் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நமக்கு கொடுக்கப்பட்ட எண்களை ஏறு வரிசையில எழுதணும். அதாவது ஆங்கிலத்துல அசெண்டிங் ஆர்டர் அப்படின்னு சொல்லப்படுற ஏறு வரிசையில எழுதணும். அப்படி பார்த்தா இங்க இருக்கக்கூடிய எண்கள்ல மிகச்சிறிய எண் அப்படிங்கிறது இதோ 20. இத அடிச்சிடலாம். அடுத்தது 21. அப்புறமா 22. 22 இங்க இல்லையே. அதனால நாம 23 எடுத்துக்கலாம். இங்க 2 23 இருக்கு பாருங்க. அப்புறமா 24 இங்க இல்ல. அடுத்ததா 25 இருக்கு. அப்புறமா 26, 27, 28 கிடையாது. அப்புறம் 29 இருக்கு. இந்த வரிசையிலேயே அடுத்த எண்ணா 32, அப்புறமா 33. இப்ப நாம எழுதப்பட்ட இந்த எண் வரிசையோட நடுவுல உள்ள எண் எது? நாம முன்னாடியே இந்த எண்களை எண்ணணும். அதாவது 8 எண்கள் இருக்கு இல்லையா? அப்படி பார்த்தா நமக்கு இங்க 2 நடு எண்கள் வரும். எண்களோட எண்ணிக்கை இரட்டை எண்களா இருந்துச்சுன்னா நமக்கு 2 நடு எண்கள் கிடைச்சிடும்.
இது மாதிரி நேரங்கள்ல இடைநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கு ரெண்டு நடு எண்களோட சராசரியை கண்டுபிடிச்சாலே போதுமானது. இந்த வகையில 23 அப்படிங்கிறது ஒரு நடு எண்ணா இருக்கு. ஆனா அதை விட சிறிய எண்கள் இந்த பக்கம் 3 இருக்கு. அப்புறம் பெரிய எண்கள் இந்த பக்கம் 4 இருக்கு. அதனால 23 அப்படிங்கிறது இடைநிலை கிடையாது. இப்போ அடுத்த நடு எண் 25. இதை விட சிறிய எண்கள் 4 இருக்கு. அப்புறம் பெரிய எண்கள் 3 இருக்கு. அதனால தான் 25 இடைநிலை கிடையாது. அதனால முதல்ல நாம 23 அப்புறம் 25 இந்த ரெண்டு எண்களுக்கும் சராசரியை கண்டுபிடிக்கணும். அப்புறமா இடைநிலை என்ன அப்படிங்கறத கண்டுபிடிக்கலாம். அப்ப 23ஓட 25 கூட்டணும் அப்படின்னா நமக்கு என்ன கிடைக்கும்? 48 கிடைக்கும். இந்த 48 2ஆல வகுத்தா 24 கிடைக்கும். இப்போ 24 அப்படிங்கிறது இங்க கொடுக்கப்பட்ட எண்கள்ல இல்ல அப்படின்னாலும் 24 அப்படிங்கிறது தான் இங்க இடைநிலை. அதாவது மீடியன் சமம் 24. இதுதான் இடைநிலையை கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு பொதுவான வழிமுறை. மேலும் இதை கண்டுபிடிக்கிறதுக்கு வேற ஒரு வழிமுறைகள் எதுவும் கிடையாது. கடைசியா நாம முகடு அப்படின்னு சொல்லக்கூடிய மோட் என்ன அப்படின்னு கண்டுபிடிக்கலாம். முகடு அப்படிங்கிறது வேற ஒண்ணும் இல்ல. இங்க கொடுக்கப்பட்ட எண்கள்ல அதிக முறை வந்துள்ள எண் தான் முகடு. அப்படி பார்த்தா நமக்கு இங்க கொடுக்கப்பட்ட எண்கள்ல 23 அப்படிங்கிறது தான் 2 முறை வந்திருக்கு. அதனால 23 அப்படிங்கிறது தான் நம்மளோட முகடு. அப்போ நாம மீன், மீடியன் அண்ட் மோட் அப்படின்னு சொல்லப்படுற சராசரி, இடைநிலை மற்றும் முகடு என்னன்னு கண்டுபிடிச்சிட்டோம்.